மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த டெல்லி மதுபான கொள்கையை பொறுத்தவரை முதலில் இவரை அமலாக்கத்துறை தான் கைது செய்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அவருக்கு கடந்த மாதம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிபிஐயும் அவரை சிறையில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருந்தது. இதன் காரணமாக அமலாக்கத்துறை வழக்கில் அவர் பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் வெளியே வர முடியாத சூழல் இருந்தது. இந்த நிலையில் தான் தன்னுடைய கைதை எதிர்த்தும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் அவர் உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதல்வர் சார்பில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. நீதிபதி சூரியகாந்த் தீர்ப்பை வாசித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் 3 சட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கைது சட்டவிரோதமானதா, ஜாமீன் வழங்க முடியுமா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டதால் இந்த விவகாரத்தை விசாரணை நீதிமன்றத்துக்கு அனுப்புவதா ஆகிய கேள்விகள் இந்த விவகாரத்தில் எழுந்ததாக தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே சிறையில் உள்ள நபரை கைது செய்ய எந்த விதமான தடையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது சட்டப்பூர்வமானதுதான், அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எனவே பல்வேறு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த டெல்லி மதுபான கொள்கை தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஊடகங்களில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்க கூடாது என்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்கினுடைய விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்க வேண்டும் என்கிற உட்பட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எவ்வளவு நாட்கள் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ரமேஷ்குமார்? இது இடைக்கால ஜாமீன் என்று அப்படி எந்த விதமான கருத்தையும் நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை. அவருக்கு வழக்கமான ஜாமீன் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. அது வெறும் 15 நாட்களுக்கு மட்டும்தான் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி அவர் சிறைக்கு சென்றுவிட்டார். ஆனால் தற்போது வழங்கப்பட்டுள்ள பிணை என்பது வழக்கமான பிணையாக வழங்கப்பட்டுள்ளது. இடைக்கால பிணையாக இருந்தால் அதுக்கு காலவரம்பு நிர்ணயிக்கப்படும். தற்போது இருக்கிற வழங்கப்பட்டுள்ள பிணை என்பது வழக்கமான பிணையாகவே பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பிணை என்பது நிபந்தனையுடன் கூடிய பிணையாக இருக்கிறது. அதாவது ஊடகங்களில் எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாது, அதே போல வழக்கினுடைய விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.